ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. ஒரு பெண்ணின் வேலை ஒரு ஆணை பார்த்துக் கொள்வது. ஒரு ஆண் தாண்டா ஒரு பெண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்க்காத உங்க சிக்கல் தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டாந்து விடுது. வீடுகளுக்குள் சொல்லி கொடுங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையோட வேலை பொம்பளை பிள்ளையை பார்த்துக்கிறது. பசங்க நல்லா தான் இருக்கானுங்க, கரெக்டா சொல்லி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆணையும் பெண்ணையும் எதிரியாகவே சித்தரிப்பது. அழகின் பொருட்டே ஒரு பெண்ணை தூக்கி வைத்து கொண்டாடுகிற போது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அறிவின் பொருட்டு உங்களை எவன் மதிக்கிறானோ அவன் தான் உங்களுக்கான ஆண்மகன். அழகின் பொருட்டு உங்களை கொண்டாடுகிறவன் தவறான். ஹாய், நான் ஆர்எஸ் ஹேமா, ஹோமியோபதி டாக்டர். எனக்கு ஃபெமி வந்து 2012 இருந்து தெரியும். சின்ஸ் தென் நான் இதை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணது இல்லை. பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷன், இச்சிங், ஒரு அக்ரிட்னஸ், கொரோசிவ்னஸ், ஒரு ஸ்மெல்லு, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். இப்போயுமே நடுவில் திடீர்னு ஏதாவது ஒரு நாள் மாற்றி யூஸ் பண்ணாலுமே அதோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியும். ஏன்னா ஃபெமினைன் யூஸ் பண்ணக்கப்புறம் இதை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணணுன்னே தோணாது. ஹோமியோபதி டாக்டராக நான் வந்து என்னோட கிளினிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இதை நிறையவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் வித்தவுட் மெடிசன்ஸ் கூட இது வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் இல்லாமல் கூட மென்சுரல் ஹிஸ்ட்ரியை ரொம்ப கரெக்ட் பண்ணும். எனக்குன்னு பார்த்தீங்கன்னா மென்சுரல் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்ததில்லை சின்ஸ் இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து. நான் உங்களோட கணவர். ஸோ ஒரு கணவராக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் குடும்ப தலைவராக உங்கள் மனைவிக்கு என்ன பண்ணணுமோ நீங்களும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பெண்களுக்கு நாப்கின் பற்றின அவேர்னஸ் வந்து ஆண்கள் கொடுத்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஜென்ரேஷன் மாறி இருக்குது. நாப்கின் பற்றி பேச வந்தாலே ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க. இன்றைக்கி ஏன் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஆண்கள் நாப்கின்க்கு வந்திருக்காங்கன்னா பெண்கள்கிட்ட நிறைய அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால மட்டும்தான். இந்த பேட் பார்த்திங்கன்னா 320 mm கொண்ட சைஸ் கொண்ட பேடு. இதில் 200 ml நம்ம வாட்டர் அப்சர்ப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா 100 ml வாட்டர் ஈக்குவல் டு 30 ml பிளட்டுக்கு ஈக்குவல். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 30 ml ஒரு நாள் வர்றதே அதிகம்தான். ஆனால் இது 60 ml பிளட்டு லீக்கேஜை கூட தாங்கும் இந்த நாப்கின் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் ப்ரூவ் தான் இது. கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, குவாலிட்டி வைஸும் சரி, அப்சர்ப்ஷன் வைஸும் சரி, லீக்கேஜ் பற்றின கவலையே இல்லை. ஒரு ஹைஜீனான ப்ராடக்ட். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.